Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 7.23. See, using factor theorem to the determinant இங்க ஒரு 3x3 determinant value கொடுத்திருக்காங்க is equal to x minus 1 the whole square into x plus 9 கொடுத்திருக்காங்க. So இங்க factor theorem யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So first part நம்ம factor theoremனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். If each element of a matrix A is polynomial in x and if determinant of A vanishes for x is equal to A, x க்கு நம்ம a னு ஒரு வேல்யூவை புட் பண்ணும்போது இந்த determinant of A வந்து சால்வ் ஆச்சுன்னா x minus A is a factor of the determinant of A அப்படின்னு மீனிங். ஓகே, இப்போ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா, if r rows or column are identical in a determinant of order n, இங்கே ஒருவேளை ரோ அண்ட் காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா we put x is equal to a னு அப்ளை பண்ணலாம். then x minus a all for r minus 1 is a factor of the determinant of a. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு 3x determinant எடுத்துக்கிறேன். 1 1 1 1 1 1 இங்கே 2 3 4 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன்னா இங்கே r1 r2 இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால் இங்கே x minus a all for இங்கே n is 3 minus 1. எனிவே x minus a all for 2 இதுவும் இந்த determinantக்கான factor அப்படின்றது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, if determinant is in cyclic symmetric form and if m is the difference between the degree of the product of the factors obtained by the substitutionும் சேர்ந்து, okay, the degree of the product of the leading diagonal elements if இங்க m க்கான வேல்யூ see இந்த determinant யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேக்டருக்கான டிகிரி என்னன்னு பார்த்தோம்னா இங்கே 2 இங்கே 1. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் see obtained by substitution, நாம் கொடுக்குற சப்ஸ்டியூஷனுக்கும் சேர்த்து இப்போ இது டோட்டலாக இங்கே 3 இருக்குது. ஓகே, ஒரு கான்செப்ட். அடுத்து லீடிங் டைகோனல் இது எல்லாமே பாருங்கள், நமக்கு x plus 1 x plus 2 x plus 4னு இருக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் எல்லாமே இதுக்கு 1 தான். ஸோ இதுவும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க m. இந்த m வந்து ஒருவேளை ஜீரோவாக வருதுன்னா அதர் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 minus 2 equal to 1 இப்படி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ m is 1 இருந்ததுன்னா the required factor என்னவாக இருக்கும், k into a plus b plus c இருக்கும். ஒருவேளை m is equal to 2 வந்ததுன்னா the required factor இங்கே k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. ஓகே, ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இதுவும் அண்ட் எம்முக்கான வேல்யூவை பொறுத்து அதர் ஃபேக்டர் என்ன வருது அப்படின்றதையும் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்முக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டெட்டர்மெண்ட்டை காப்பி பண்ணிடுறேன். எனிவே ஸோ இங்கே சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கிற டெட்டர்மெண்ட்டை நான் டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். ஓகே, ஸோ ஆஸ் ஃபாலோஸ் ஒரு டெட்டர்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே 3 இங்கே 5 அடுத்து 2 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் இங்கே 5 நெக்ஸ்ட் இங்கே 2 3 எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் ரஃப்லி இங்கே காப்பி பண்ணிடுறேன். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 9 1. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸை மட்டும் ஜீரோக்கு ஈக்குவேட்டிங் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இது ஒரு ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எனிவே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணால் 2 3 5 இங்கே 2 3 5 இங்கே 2 3 5. சி நம்ம கான்செப்ட் படி பாருங்கள், இங்கே ஆர் ரோஸ் ஆர் காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஃபார் ஆர் மைனஸ் என் வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். இது எப்போன்னா ஜஸ்ட்டு 2 ரோ இல்லைனா காலம் மட்டும் இருக்கும்போது. பட் இங்கே 3மே அந்த ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே சரி ஃபஸ்ட்டு இது எழுதிடுறேன். R1 இஸ் R2 அண்ட் R3 இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குது. தேர்ஃபோர் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் is a factor of
in the determinant of A, first concept. Okay, இப்போ அடுத்து நம்ம x plus 9 0க்கு equating பண்ணுறேன். ஸோ எனவே இங்கே x plus 9 is equal to 0னா நமக்கு x is equal to minus 9 கிடைக்கும். ஸோ put இங்கே x is equal to minus 9. எனவே determinant of A is equal to இங்கே 9 அப்ளை பண்ணோன்னா minus 8, இங்கே 3 5, அடுத்து 2, இங்கே 9 அப்ளை பண்ணோன்னா நமக்கு minus 7 5, அடுத்து 2 3 9 அப்ளை பண்ணும்போது minus 5. ஓகே, இப்போ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணாலும் நமக்கு 8 கிடைக்குது. அப்போ நான் இங்கே இந்த காலம் 1ல் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் காலம் 1ல் சேஞ்சஸ் C1 + C2 + C3 சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள், -8 + 3 + 5, அடுத்து 2 - 7 + 5, அடுத்து இங்கே 2 + 3 - 5. பட் செகண்ட் காலம் தேர்ட் காலமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் அது என்னவோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனவே இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஃபஸ்ட் காலம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே 3 - 7 3, 5 5 - 5. ஸோ ஒரு காலமாக ஒரு ரோவோ டிட்டர்மெண்ட்டில் வந்து இருந்ததுன்னா, சாரி ஒரு காலம் ஆர் ரோ ஃபுல்லாக 0வாக இருந்ததுன்னா இந்த என்டையர் டிட்டர்மெண்ட்டுக்கான வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு கிடைச்சிடும். தேர்ஃபோர் 0 கிடைச்சதுனால இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், x plus 9 is a factor of determinant of A ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதர் ஃபேக்டர் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதர் ஃபேக்டர் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு m வேல்யூ நீடு. ஸோ m வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு சொன்னேன். சி, இந்த டைகோனலுக்கு, அதாவது டைகோனலுக்கான மல்டிபிள் அண்டு இந்த ஃபேக்டருக்கான மல்டிபிள். ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் கிடைக்கிற டிகிரியை சப்ராக்ட் பண்ணும்போது m is equal to 0 1 2 இந்த 3 கேசஸில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ எம்முக்கு இந்த சம்மில் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, எனிவே நான் இங்கே ஃபஸ்ட் பார்ட், ஸோ இங்கே நான் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னால் ஃபஸ்ட் ஒன் x - 1 the whole square and அதர் ஒன் x - 9. ஸோ இதுக்கான டிகிரி நமக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டைகோனல். ஓகே, ஸோ லீடிங் டைகோனல்னால் நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஜென்ரல் மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து காப்பி பண்ணோம். சி, இதுதான் லீடிங் டைகோனல். இதை தான் இப்போ எடுத்து நாங்கள் காப்பி பண்ண போகிறேன். எனிவே x plus 1 into x plus 2 into x plus 4. சி, இந்த டைகோனலுக்கான டிகிரி நமக்கு 3 தான் கிடைச்சிருக்கு. பாருங்கள், இதுக்கான பவர்லேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 தான் கிடைச்சிருக்கு. தேர்ஃபோர் இங்கே எம்ன்றதை நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், சார் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், டிகிரி ஆஃப் த டைகோனல். ஸோ இது எவ்வளோன்னா 3 மைனஸ் டிகிரி ஆஃப் த ஃபேக்டர், இதுக்கான வேல்யூவும் 3. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைச்சிருச்சு. ஸோ m is equal to 0ன்னு கிடைச்சதுன்னா த அதர் ஃபேக்டர் இஸ் k. இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்தோம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ் பாருங்கள், இதுதான். ஸோ இதுக்கிட்ட இப்போ கேன்ற ஒரு ஃபேக்டரும் மல்டிபிள் ஆக போகுது. ஸோ k இன்ட்டு x - 1 the whole square இன்ட்டு x - 9. இப்போ நம்ம கேக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ்க்கான வேல்யூ +1 அண்டு எக்ஸ்க்கான வேல்யூ இந்த பிளேஸில் +9 ஒன்றும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இங்கே +1 போட்டால் இது 0 ஆகிடும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 0 இருந்தால் இது டோட்டலாக 0 ஆகிடும். சேம் இங்கேயும் இது +9 இருந்தால் இது 0 ஆகிடும். ஓகே, சாரி இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே +9னா இந்த பிளேஸில் -9. ஓகே, ஸோ இங்கே -9ம் +1ம் இந்த எக்ஸ் பிளேஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் சைடில் இந்த டிட்டர்மெண்ட்டை காப்பி பண்ணிடுறேன். சி, தட் இஸ் x + 1 3 5, அடுத்து இங்கே 2, இங்கே x + 2, இங்கே 5, அடுத்து 2 3 x + 4 is equal to இங்கே k into x - 1 the whole square into x + 9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு
இந்த கேக்கு 1ம் 9ம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக நம்ம வேறு எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 0 எடுத்தால் கூட இங்கே நமக்கு அப்ளிகேபிள் தான். ஸோ நான் எனவே 0 எடுத்துக்கிறேன். டோட்டலாக கேவும் சேர்ந்து 0 ஆகிடக்கூடாது. ஸோ இங்கே 0 அப்ளை பண்ணோன்னா 1 3 5, இங்கே 2 2 5, இங்கே 2 3 4 is equal to இங்கே k into -1 the whole square வரும். எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது இங்கே இன்ட்டு 9 கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே 1 into 2 4s are 8, 3 5s are -15. அடுத்து இங்கே -3 into காலம் ரோ விட்டுட்டோன்னா 8 -10. அடுத்து இங்கே +5 into காலம் ரோ விட்டுட்டோன்னா 6 -4 is equal to இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ டோட்டலாக இது 9k. ஓகே, ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் -7 into 1 இருக்குது. இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது -2, ஸோ -3 into -2. அடுத்து இங்கே +5 into இங்கே 2. ஓகே, is equal to 9k. ஓகே, ஸோ ஃபைனலி இங்கே -7 + 6 + 10 is equal to 9k. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 16. 16 - 7னா இங்கே +9 is equal to 9k. ஃபைனலி இங்கே k is equal to 1. ஓகே, ஸோ இப்போ இந்த k is equal to 1ன்ட்டு நம்ம இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது we get determinant of x plus 1 3 5 2 x plus 2 5 அடுத்து 2 3 x plus 4 is equal to 1 into x minus 1 the whole square x plus 9 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஷார்ட்டஸ்ட் எப்படி எழுதிடலாம்னா determinant of a is equal to x minus 1 the whole square into x plus 9 எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ.